ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் ஜனநாயகன் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்நேரம் ரிலீஸ் ஆகியிருந்தால் ஒரு போர்க்காலமே அடங்கி போன மாரி ஆகியிருக்கும். ஆனால் இனிமேல் ரிலீஸ் ஆகாத சென்சார் விஷயமா போய்கிட்டே இருக்கு. கடைசியாக ஜனவரி 27 நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்ற மாரி எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பேட் நியூஸ் தான் கிடைச்சிது. ஏன்னா அந்த தீர்ப்பை கேன்சல் பண்ணிட்டு மறு விசாரணை பண்ண சொல்லியாச்சு. படக்குழு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழும்பியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கிட்டேருந்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிடி கிட்டேருந்து பிரச்சனை. இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த படத்தை அமேசான் பிரைம் டிஜிட்டல் ரைட்ஸ் 110 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாத தியேட்டர் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த படத்து ப்ரீ சேல்ஸ் மட்டுமே 500 கோடி ரூபாய் கிட்ட வந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இவ்வளோ செலவு பண்ணி வாங்கினவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. அதை ஒன்றும் சொல்லவே முடியாது. ஏற்கனவே அந்த நியூஸ் என்னன்னாக்கா, சென்சார் மேலே போட்ட கேஸை வாபஸ் பண்ணிட்டு திரும்பி சென்சார் கிட்ட போய் ரிவர்சிங் கமிட்டிக்கு போய் திரும்பி சென்சார் வாங்கலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க படக்குழுவில். அதுவும் ப்ரொடியூசரோட எண்ணம் பிப்ரவரி 5 ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாரி ஒரு தாட்டை இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கண்டிப்பாக முடியாதுன்றது தெரிஞ்சிச்சு. பிப்ரவரி 5 ஒரு 2 வாரத்தில் குட் நியூஸ் வரும் அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்துச்சு. அதை நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும், ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா இல்லை தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாரி ஒரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புமே இருக்குது. என்கிட்டயுமே கமெண்டில் கேட்டிங்க. அதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் பிப்ரவரி 30 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்திருக்கு. படக்குழு தரப்புலமே பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்ற மாரி தான் ஒரு தாட்டில் இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் டேட்டு இன்னும் 2 வாரத்தில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாரி தான் ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அது சரியாக தெரியல. ஆனால் அந்த டேட்டை அறிவித்த பிறகு ஒரு அரசியல் தலைவரோட படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அப்படி பண்ணுறதா இருந்தால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சென்சார் வழக்கில் இப்படி போகக்குள்ள தேர்தல் ஆணையம் கொடுக்குறன்றது ரொம்பவே கஷ்டம்தான். அப்போ இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாதா, ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படக்குழுவை பொறுத்தளவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும். அதுவும் தளபதி விஜயோட தாட்டுமே அதுதான் இருக்குது. ஃபைனலாக என்ன சொல்ல வர அப்படின்ற மாரி கேட்டிங்கன்னா, இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மார்ச் மாதம் அமேசான் பிரைமில் டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படக்குழுவோட தரப்புலேருந்து அவங்களோட தாட் அதுவாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படின்ற மாரி சொல்லிடவே முடியாது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய படங்களோட அப்டேட் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஜனநாயகனோட அப்டேட் எதுவாக இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சேனல் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.